Hi, hello everyone. Welcome to Job and Bomber Tamil channel. ஐடிபிபின்னு சொல்லக்கூடிய இந்தோ திபெத்தின் பார்டர் போலீஸ் போர்ஸ்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 14க்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள்னு சொல்லி இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு குரூப் சி நான் கசரர் போஸ்டிங்கு. இதில் என்ன இது இருக்குது, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அண்டு கான்ஸ்டபிள் இது எல்லாத்துக்குமே சேர்த்து டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இதில் வந்து எடுத்துக்க போகிறாங்க, ஒரு பிரிவுக்கு செக்ஷனுக்கு. இது ஒரு டெம்பரரி பேசிஸாக எடுக்கிறாங்க. டெம்பரரி பேசிஸாக எடுக்கிறாங்கனாலும் ஒரு 10 இயர்ஸ் கண்டிப்பான முறையில் சர்வீஸ் உண்டு. அதை மயக்க இல்லாமல் அலவன்ஸ் வந்து இருக்குது. சேலரியோடு சேர்த்து கிட்டத்தட்ட வந்து மினிமம் சேலரி 40,000லேருந்து அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும் சேலரி வந்து இதில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் அதுக்கான போஸ்டிங் டீட்டெயில்ஸ். சப் இன்ஸ்பெக்டரில் வந்து டெலிகம்யூனிகேஷன் மேல் ஆண்களுக்கு 78 வேக்கன்சி, பெண்களுக்கு 14 வேக்கன்சி, சப் இன்ஸ்பெக்டரில் டோட்டலாக 92 வேக்கன்சி. ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனில் ஆண்களுக்கு ஒரு 325 வேக்கன்சி அண்டு பெண்களுக்கு 58. இந்த ஹெட் கான்ஸ்டபிளில் தான் ஒரு 325 வேக்கன்சி ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் அதில் எலிஜிபிள் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஒரு 383 ஹெட் கான்ஸ்டபிளில் கொடுத்துருக்காங்க. அண்டு கான்ஸ்டபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 44, பெண்களுக்கு 7ன்னு சொல்லி ஒரு 51 வேக்கண்ட் தான் வச்சுருக்காங்க. இந்த 3 பதவிகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி சேலரி லெவல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பே ஸ்கேல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து லெவல் 6 கொடுத்துருக்காங்க. லெவல் 6னா பேசிக் பே மட்டும் 35,400 கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரிமெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் விளையாட்டு நிற்கும் போது 1,12,000 வந்து மந்த்லி சேலரியாக மட்டுமே வாங்கிட்டு இருப்பீங்க. அதை தவிர்த்து அதர் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. டிஆர்எஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி அலவன்ஸ், ஸ்பெஷல் காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு தவிர பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்டு ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 25,500 பேசிக் பே கொடுத்துருக்காங்க. அண்ட் அலவன்ஸில் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 35,000-40,000 கிட்ட சேலரி இது வந்துடும். அதுமாதிரி கான்ஸ்டபிளுமே சேம் பார்த்தீங்கன்னா லெவல் 3 வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். கான்ஸ்டபிளுக்கு 18லேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு ஒரு சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா கூடுதலாக ஒரு 5 வருஷம் வந்து உங்களோட ஏஜை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு அதிகபட்சமாக 25 வயசு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரிலாக்ஸேஷன் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 + 5 கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சப் இன்ஸ்பெக்டருக்கு. இந்த ஓபிசினா யாருன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிசி முஸ்லீம்ஸ் அண்டு எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஓபிசி கேண்டிடேட் தான். ஆனால் நீங்கள் அந்த ஓபிசி ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இசேவை மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பான முறையில் வச்சுருக்கணும். அந்த வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரிலாக்ஸேஷனை பயன்படுத்தி நீங்கள் வயது கூடுதலாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பிஎஸ்சி, அதாவது பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் ஏதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். இல்லை பிசிஏ முடிச்சிருக்கீங்க, பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதுபோக பிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஇயில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் பிஇயில் உள்ள இன்ஜினியரிங் கோர்சஸ். இது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் அசோசியேட் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், ஐடிலையும் வந்து இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு எலிஜிபிள். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா +2 தான். +2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்டு நீங்கள் 45% ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஃபிசிக்ஸில் 45%, கெமிஸ்ட்ரியில் ஒரு 45%, அண்டு மேக்ஸ்லேயே வந்து ஒரு 45% வந்து மார்க் எடுத்துக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் +2 படிச்சிருந்து இது பாஸிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் 10th முடிச்சிருந்து ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள். ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா எலக்ட்ரிக்கல்
இல்லைனா கம்ப்யூட்டர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க, ஐடிஐயில் அப்படின்னா 10th முடிச்சிருந்து படிச்சிருக்கணும். 8th முடிச்சிருந்து படிச்சிங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. 10th கிளாஸ் பாஸ் ஃப்ரம் அண்டு ரெகனைஸ் போர்டு வித் 2 years ஐடிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சிருந்து ஐடிஐ இந்த பிரிவில் முடிச்சிருக்கீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10th பிசிஎம், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்கிறது ஒரு வேளை சப்ஜெக்டாக இருந்து ஒரு 3 years டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கீங்க எலக்ட்ரானிக்ஸில், இல்லை கம்யூனிகேஷனில், இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், இல்லை எலக்ட்ரிக்கலில் இந்த மாதிரிக்கு 10th முடிச்சிருந்து நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு 10th இல்லை டிப்ளமோலையோ அந்த லெவல் சப்ஜெக்ட் வந்து இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு எலிஜிபிள். அதுமாதிரி கான்ஸ்டபிள் டெலிகம்யூனிகேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மெட்ரிகுலேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க, 10th பாஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் முன்னுரிமை யார் கொடுப்பாங்கன்னா ஐடிஐ இல்லை டிப்ளமோ கோர்ஸ் எதாவது முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த பதவிக்கு எலிஜிபிள் வரீங்கன்னு சொல்லி முதல் செக் பண்ணிக்கோங்க. சப் இன்ஸ்பெக்டரா, இல்லை ஹெட் கான்ஸ்டபிளா, இல்லை கான்ஸ்டபிளான்னு சொல்லி இந்த எலிஜிபிள் உள்ளதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் மார்க்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. உங்களோட படிப்புக்கு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு 5 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை போய் டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்தீங்கன்னா ஒரு 3 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இன்சென்டிவ் சொல்லக்கூடிய ஒரு போனஸ் மார்க்கும் வந்து இதில் அவங்க கொடுக்குறாங்க. கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. கட் ஆஃப் டேட்னா என்ன அப்படின்னா அந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் இந்த 14/12/2024க்குள்ளே நீங்கள் இந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ளே இந்த ஏஜ் லிமிட்டு, எலிஜிபிலிட்டி, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் மீட் ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். இதை தவிர்த்து ஒன்று ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் சொல்லியிருந்தோம். எஸ்சிஎஸ்டிக்கு 5 years சொல்லியிருந்தோம், அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து ஒரு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாகவும் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு நடக்கும். அதில் பாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமிஷன் எடுத்து கூப்பிடுவாங்க. ரிட்டன் எக்ஸாமிஷன் பாஸ் பண்ணிங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இந்த 3 மெத்தட் படி தான் வந்து உங்களை செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. சரி, ஃபிசிக்கலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து 162.5 சென்டிமீட்டர் வந்து உயரம் இருக்கணும். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர் வந்து உயரங்கள் இருக்கணும். இது வந்து மெஷர்மெண்ட்டு. அண்டு இதுக்கான ஃபீஸ் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை எஸ்ஐக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் 200, இல்லை ஹெட் கான்ஸ்டபிள் இல்லை கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா ஃபீஸு. இது ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஒருவேளை எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நேரில் தான். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஃபீஸ் வந்து கிடையாது, உங்களுக்கு நேரில் தான். அது இல்லாமலே நீங்கள் இது தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நல்லதாக சந்திப்போம்.